எல்லோருக்கும் வணக்கங்க. உன்னில் நான் சாய் தமிழ். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனை அப்பா கூட பார்த்துடக்கூடாது, அந்த பார்வை அவங்கள காயப்படுத்திடக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. ஒருத்தங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எல்லோரும் தெரிஞ்சே பண்றாங்க. ஒரு இனத்து பேரை சொல்லி காயப்படுத்துறதா இருக்கலாம், ஒரு நிறத்தை வச்சு காயப்படுத்துறதா இருக்கலாம், ஒரு சமூகத்தை வச்சு காயப்படுத்துறதா இருக்கலாம், ஒரு மதத்தையோ வேற எதையோ வச்சு காயப்படுத்துறது வேற வேற விதமா நடந்துகிட்டே இருக்குது. ரீசெண்டா KIT யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, நேபாள் பொண்ணு. அந்த விஷயங்களை மறைக்கிறதுக்காக அந்த யூனிவர்சிட்டி பண்ண காரியங்கள் அப்படிங்கிறது பார்த்தா, ஒரு யூனிவர்சிட்டிங்கிறது எந்த மாதிரி இருக்கணும், எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வழி நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு தவறான நேம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக, அந்த தப்பை மறைக்கிறதுக்காக அவங்க எடுத்த பல ஸ்டெப்ஸ் அவங்களுக்கே பாதிப்பாக வந்துருச்சு. ஒரு யூனிவர்சிட்டி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸை தயார் பண்ணி வெளியே அனுப்பணும். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கைதி மாதிரி வச்சு ட்ரீட் பண்ண விதமாக இருக்கலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை அந்த காலேஜை விட்டு உடனே வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டதாக இருக்கலாம். இதெல்லாம் என்ன மாதிரி நடக்குது, இதெல்லாம் என்ன மாதிரி மக்களை கொண்டு போகுது, இதெல்லாம் மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ரொம்ப அவமானமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போவும் கேள்விப்படுறப்போ. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இந்த மாதிரி நிலைமை இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸை எடுப்பாங்க, இந்த மாதிரி நடந்துக்கிறது என்ன மெச்சூரிட்டி இருக்குது, அங்கே படிக்கிற குழந்தைங்க எந்த மாதிரி வெளியே வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போவும் கேரளாவில், நம்ம தமிழ்நாட்டில் இந்த வரதட்சணைங்கிற பேரில் இன்னமும் அந்த மாதிரி தப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சூசைட் நடந்துக்கிட்டு இருக்கு. அது பெண்களுக்கும் ஏற்படுது, பெண்கள்னால பல பிரச்சனைகள் கிரியேட் பண்ணி ஆண்களுக்கும் ஏற்படுது. இதெல்லாம் எந்த மாதிரி சூழ்நிலைன்னு நமக்கு தெரியல. ஒரு 2 பேர் வாழ்றதுக்கு, அவங்க வாழ்க்கையில தீர்மானம் பண்ணி வாழ்றதுக்கு அவங்க 2 பேர் முடிவெடுக்கிறத விட்டு மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ பணம் கொடுக்கணும், இந்த வரதட்சணை கொடுக்கணும், இவ்வளோ நகை கொடுக்கணும், இதெல்லாம் கேட்கறது என்ன நாகரிகம்னு எனக்கு தெரியல. இன்னுமே இந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்க காசை வச்சு நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறது எவ்வளோ கோலத்தனங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. இது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி நாகரிகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நிறைய படிச்சிருக்கோம், நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஒரு பொது சொத்தை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த கும்பமேளாக்காக நிறைய பேர் அங்கே போகிறாங்க வராங்க. அந்த இடத்த இங்கேருந்து போகிறதுக்காக எவ்வளவோ டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயினாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை உடைக்கிறதுலையோ, அங்கே இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுத்துறதுலையோ, காயப்படுத்துறதுலையோ, அப்படி போய் அந்த சாமியை பார்த்து இவங்க என்ன அருள் வாங்கிட்டு வந்துடுவாங்கன்னு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கும்பமேளா போங்க, அங்கே சாமியை பாருங்க, எல்லாமே சரிதான். ஒரு பொது சொத்தை நாம் உடைக்கிறதுல, அங்கே இருக்கிறவங்கள மன ரீதியாக காயப்படுத்தி நீங்கள் இங்கேருந்து போய் சாமிகிட்ட அருள் வாங்கிறதுக்கு எதுக்கு போகணும்னு தெரியல. இதை விட அசிங்கம் என்னன்னா, அங்கே குளிக்க வர பெண்களை வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அதை டெலிகிராமில் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணுறது. எவ்வளோ அசிங்கமான ஒரு சமூகம். இந்த ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாம் எந்த லெவலுக்கு வேணால் இறங்கிடுவோம்னு இருக்கிறது என்ன மாதிரி மனநிலைன்னே தெரியல. நாம் ஒரு பொண்ணை பாதுகாக்கிறது, ஒரு பொண்ணை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு ஆணோட கையிலையும் இருக்குது. நாம இன்னும் அதை கற்றுக்கல அப்படின்னா நாம எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறோங்கிறது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. வெள்ளூர்ல ஒரு கர்ப்பமான பெண்ணை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க.
அவங்கள ஒரு சைக்கோ தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணி அவங்கள ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. இது என்ன மாதிரி மனநிலை? நம்ம என்னதான் நடக்குது நம்மளை சுற்றி? தொடர்ந்து டீச்சர்ஸ் குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு தரதா இருக்கலாம், ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட தகாத உறவுல இருக்கிறதா இருக்கலாம், தொடர்ந்து இந்த மாதிரி அசிங்கமான செயல்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பார்வை கூட தப்பா பார்த்துடக்கூடாதுன்னு சொன்ன பாரதியார், நாம மன ரீதியாகவும் வார்த்தை ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் தொடர்ந்து எல்லாரையும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கோம். தினம் தினம் நம்மளை சுற்றி பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற நிலைக்கு நாம எல்லாம் போயிட்டோம்னு தோணுது. ஒருத்தங்க ஏமாற்றி நம்மளோட தன்மை இழந்து நம்ம வாழ்க்கையை இழந்து அந்த மாதிரி பணம் சம்பாதிச்சு என்ன வாழ போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. பணம் இருந்தாதான் நிம்மதின்னு பணத்தை தேடி தேடி ஓடி நிம்மதி இழந்து நிம்மதியை தேடிக்கிட்டே இருக்கும். பார்த்தா நம்மளோட உடல் நலத்தை இழந்து நம்மளோட நிம்மதி இழந்து நம்ம வாழ்க்கை இழந்து நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தத்தை இழந்து நட்பை இழந்து எல்லாத்து மேலேயும் குறை சொல்லிட்டு நம்ம மேல என்ன குறை இருக்கிறதுங்கிறத பார்க்காமையே விட்டுட்டோம். இதனாலேயே என்ன நடக்குது நம்மளை சுத்திங்கிறதே புரிஞ்சுக்க முடியல. தொடர்ந்து மொபைல் பயன்படுத்திக்கிட்டே இருந்து நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம பாதி நாள் அதுலயே இழந்துட்டு என்ன வாழ்றோம்னே தெரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்து ஒரு செயலை முடிஞ்ச அளவு செய்யறது பார்க்கணும். அது நம்மளோட ஒவ்வொரு விஷயங்களும் நாம விழிப்புணர்வோட செஞ்சோம்னா நமக்கும் நல்லது. நம்மளை பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நாம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். இது வார்த்தையா மட்டும் பார்த்துட்டோம்னா நம்ம எந்த செயலும் செய்ய மாட்டோம். அது செயல் செய்யறதுக்கு நாம் ஏதாவது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா நாமளும் மாற முடியும், அடுத்த வர ஜென்ரேஷனும் மாற முடியும். ஓசோ சொல்லுவாங்க, இந்த கணம்தான் உண்மை, மற்றவை எல்லாமே நினைவுகளும் கற்பனைகளும் மட்டுமே. நம்மளோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அப்படி இல்லைன்னா நாம வெறும் நினைவுகள்லையும் கற்பனையிலையுமே வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கையில நம்ம எதுக்கு வந்தோமோ அது ரீச் ஆகாம வாழ்ந்துட்டு போயிடுவோம். நன்றி, வணக்கம்.